நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சர்வரோக நிவாரணின்னு வேப்ப மரத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொருவர் வீட்டிலும் 1-2 வேப்ப மரம் இருந்தா அவர்களுக்கும் நல்லது, அவர்கள் வாழும் சூழலுக்கும் நல்லது. வேம்பின் இலைகள் தொழுநோய், கண்களில் உண்டாகும் அலர்ஜி, குடற்புழுக்கள், அல்சர், தோல் நோய் போன்றவற்றை கட்டுக்குள் வைக்கவும், வேம்பின் பட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து பொருட்கள் அலர்ஜி, காய்ச்சல் ஆகியவற்றை கட்டுப்படுத்தவும், வேப்பம் பழத்திலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள் வயிற்று புழுக்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுகின்றன. இதேபோல இருமல், காய்ச்சல், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தும். வேம்பின் அனைத்து பாகங்களும் மூலிகை மருந்து தயாரிக்க பயன்படுது. அதனால் இதனை சஞ்சீவி மூலிகைக்கு சமமாக சித்த மருத்துவத்திலும் மற்ற மருத்துவ முறைகளையும் கருதப்படுது. அது மட்டுமல்ல, பயிர் சாகுபடியிலையும் வேப்ப எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு பயிர் பாதுகாப்பு இடுபொருளாக, குறிப்பாக இயற்கை இடுபொருளாக உபயோகப்படுத்தப்படுது. இயற்கை உரமாகவும் வேப்ப புண்ணாக்க பயன்படுத்துகிறாங்க நமது விவசாய அன்பர்கள். செந்தில்குமார் சார், வேப்ப மரம் எல்லா பகுதிகளிலையும் வளரக்கூடிய மூலிகை பயிர், மூலிகை மரம். எல்லா மண் கண்டத்திலையும் வளரும் குணமுடையது. 15 டிகிரி செல்சியஸிலிருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரையிலான குறைந்த வெப்பநிலையிலும் நல்லா வளரும் வேப்ப மரம். 450லிருந்து 1125 மில்லிமீட்டர் மழை தேவைப்படும். மழை பெய்யலைன்னா கூட மரம் உசுரை பிடிச்சிக்கிட்டு நிற்கும். வறட்சியையும் தாங்கி வளரக்கூடியது வேம்பு. தட்ப வெப்ப சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றம் காரணமாக வேப்ப மரத்தின் இலைகள் உதிரும், பூக்கள் கொட்டும். இதனால் அதன் வளர்ச்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. உதிர்வுக்கு பின் புது துளிர்கள் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் உண்டாகும். பயப்பட வேண்டியதில்லை. வேப்ப மரத்துக்கு யாரும் நீர் பாய்ச்சி முறையாக சாகுபடி செய்யறதில்ல. ஆனாலும் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்தால் நல்லபடியாக வளரும். வறட்சி இல்லாத காலங்களில் 2-3 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சுதல் போதுமானது. மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்யணும். பொதுவாக வேப்ப மரத்தின் பழங்கள் அதுவாகவே மரத்திலிருந்து கொட்டும். இந்த பழங்களை அல்லது நல்லா முத்தின காய்களை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் பிதுக்குனா விதை மட்டும் தனியாக வந்துடும். பிறகு மணல் அல்லது சாம்பல் கலந்து அந்த விதைகளை நாத்தங்காலில் விதைச்சிடலாம். 15-20 நாளைக்கு மேலே விதை முளைப்புக்கு வந்துடும். 2 இலை 3 இலை பருவத்துக்கு வந்த பிறகு, அதாவது 3 வார காலத்தில் இளஞ்செடிகளை பாலித்தீன் பைகளுக்கு மாற்றிடணும். 6 மாதமான நாற்றுகளை நடுறதுக்கு பயன்படுத்தலாம். சாதாரணமாக வேலி ஓரங்களில் அதுவாக முளைச்சி வர்ற வேப்பங்கன்றுகள், வேப்ப மரங்களைத்தான் நாம் பார்க்குறோம். செந்தில்குமார் சார், யாரும் வேப்ப மரத்தை ஒரு தனிப்பயிராக சாகுபடி செய்யறதில்ல. கன்று வாங்கிட்டு வந்து வச்சியும் வளர்க்குறதில்ல. கிராமத்தில் தப்பு செடிம்பாங்க, அதுபோல் முளைச்சி வர்றது தான் இப்போ நாம் பார்க்குற வேப்ப மரங்கள்லாம். வீட்டுக்கு 1-2 வேப்ப மரங்கள் இருந்தால் அருமையான காற்று கிடைக்கும். நமது சூழலையும் பாதுகாக்க வல்லது. வேப்ப மரம் மர மதிப்பும் உடையது. வேப்பம் கொழுந்து அவ்வளவு நல்லது. வயிற்றில் இருக்கும் பூச்சி புழுக்களை அழிக்க வல்லது. வேப்பம்பூ ரசம் பற்றி நம்ம பெண்மணிகள்கிட்ட கேளுங்க. என்ன செய்யலாம்? வாய்ப்பும் வசதியும் இருந்தால் ஒரே ஒரு வேப்பங்கன்று நட ஏற்பாடு செய்யுங்க, அது போதுமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.